Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2022 ஜூன் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 34ல் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, calculate the number of nuclei of carbon 14 undecayed after 22,920 years if the initial number of carbon 14 atoms is 10,000. The half-life of carbon 14 is 5,730 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 9.12. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இனிஷியல் நம்பர் ஆஃப் கார்பன் 14 ஆட்டம்ஸ் இஸ் 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இனிஷியலாக எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா 10,000 ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த கார்பன் 14உடைய ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 5,730. இனிஷியலாக 10,000 ஆட்டம்ஸ் இருந்தால் 22,920 இயர்ஸ்க்கு அப்புறம் அன்டிகேட் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே ஆஃப் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு 5,730 இயர்ஸ்க்கு அப்புறம் இனிஷியலாக எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அது டிகே ஆகி பாதியாக குறைஞ்சிரும். அதாவது 10,000 முதல்ல இருந்துச்சுன்னா அது 5,730 இயர்ஸ்க்கு அப்புறம் பாதியாக குறைஞ்சி 5,000 ஆயிரும். அப்போ அன்டிகேட் எவ்வளவு? 5,000. அடுத்த 5,730 இயர்ஸில் இந்த 5,000 பாதியாக குறைஞ்சி 2,500 ஆட்டம்ஸாக இருக்கும். இப்போ அன்டிகேட் ஆட்டம்ஸ் எவ்வளவு அப்படின்னா 2,500. ஸோ ஒவ்வொரு ஆஃப் லைஃப் டைமுக்கும் அது டிகே ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு டிகே ஆகும் அப்படின்னா, இனிஷியலாக இருக்கிறதுல பாதி அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து டிகே ஆயிரும். அப்போ அன்டிகேட் வந்து த ரிமைனிங் ஆஃப். இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்குவோம். கிவன் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இனிஷியல் நம்பர் ஆஃப் கார்பன் 14 ஆட்டம்ஸ். ஸோ இந்த இனிஷியலாக இருக்கிற ஆட்டம்ஸை வந்து n சஃபிக்ஸ் 0 n0ன்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 10,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கார்பனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப் லைஃப் ஆஃப் கார்பன் 14 இஸ் ஈக்குவல் டு 5,730 இயர்ஸ். இதை டி சஃபிக்ஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்குவோம். நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் 22,920 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் அன்டிகேட் ஆட்டம்ஸ். இந்த நம்பர் ஆஃப் அன்டிகேட் ஆட்டம்ஸை என்னன்னு எடுத்துக்குவோம். நம்பர் ஆஃப் அன்டிகேட் ஆட்டம்ஸ் ஆஃப்டர் 22,920 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த 22,920 இயர்ஸில் எவ்வளவு ஹாஃப் லைஃப் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் த நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ். இதை வந்து நம்ம டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். டைம் இன்டர்வல். This is equal to n. n is equal to t divided by t suffix 1/2. இங்கே tங்கிறது 22,920 இயர்ஸ், t suffix 1/2 அப்படிங்கிறது ஹாஃப் லைஃப். அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 22,920 divided by 5,730. இத்தனை இயர்ஸில் எத்தனை ஹாஃப் லைஃப் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get
the time interval number of half-lives completed is 4. Number of undecayed atoms எப்படி calculate பண்ணுறது அப்படின்னா n is equal to இங்கே nங்கிறது தான் undecayed atoms is equal to 1/2 whole to the power n. இங்கே nங்கிறது time interval n0 n0ங்கிறது initial number of atoms. So this is equal to 1/2 whole to the power n. n is 4. Initial number of atoms is 10,000. So இதை simplify பண்ணோம்னா we will get 625 atoms அப்படின்னு வரும். So the number of undecayed atoms or number of undecayed nuclei of carbon 14 is 625. So the answer is number of undecayed carbon 14 atoms after 22,920 years is equal to 625. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.